அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம பள்ளிக்கூடத்துலலாம் இந்த முதலாம் பானிப்பட்டி யுத்தம் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா? இப்போ தேர்வு நேரம். நம்முடைய வரலாற்று தேர்வில் பிள்ளைங்களுக்கு வழக்கமாக ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு நம்ம பசங்க எப்படிலாம் பதில் எழுதுவாங்க அப்படின்னு பட்டிமன்றத்தில் பேச்சாளர்கள் சொல்கிறது ஒரு வழக்கம் ஒன்று உண்டு. இரண்டாம் பானிப்பட்டி யுத்தம் ஏன் நடந்தது அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வரும். பானிப்பட்டி யுத்தம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அது எதனால் நடந்தது இரண்டாம் பானிப்பட்டி யுத்தம் அப்படின்னா, ஒரு பையன் எழுதுகிறான், முதலாம் பானிப்பட்டி யுத்தம் சரியாக நடக்கவில்லை, எனவே அதை மீண்டும் ஒரு முறை நடத்தினார்கள் அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே அந்த பாடத்தை வகுப்பில் நடத்துகிற பொழுது எங்கள் சரித்திர ஆசிரியர் இருக்கிறாரே, அது அவர் நடத்துறது அப்படியே ஒரு வாரத்துக்கு நடத்தினார். அவ்வளவு சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் திரட்டி அவர் நூலகத்துக்கு போய் குறிப்பு எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு அகன்ற திரையில் ஒரு போர்க்கள காட்சியை பார்த்தா எப்படி இருக்கும், அவ்வளவு சுவையாக நடத்தினார். அதனால் அவர் பேரே பானிப்பட்டு வாத்தியார் அப்படின்னு வகுப்பில் வச்சுட்டாங்க. பசங்கள்லாம் சேர்ந்து, பசங்கள்லாம் வாத்தியாருக்கு பேர் வைப்பாங்கல்ல, அப்படி பேர் வைக்கிறது தான் பசங்க அப்படின்றதே உறுதி ஆகுது. நல்ல பேர் இவன் எடுக்கிறானோ இல்லையோ அவருக்கு நல்லதாக ஒரு பேர் வைப்பாங்க பசங்க. அது மாதிரி பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்த அந்த முதலாம் பானிபட் போர் அவர் நடத்தின அந்த விதத்தில் இப்பொழுது கூட நினைவு இருக்கிறது. அதே மாதிரி ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை பார்த்து 4ஆம் வகுப்பில் எனக்குன்னு வாச்சுது பாரு அப்படின்னு திட்டுறாங்க. அந்த பிஞ்சு மனசில் எனக்குன்னு வாச்சுது பாரு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை இருக்குதே, அது மறக்கவே முடியாத அளவுக்கு ஆழமாக பதிஞ்சிருச்சு. என்னை பார்த்து இது மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்னு அந்த பையனுக்கு பல வருடமாக அந்த வருத்தம் இருக்கிறது. ஏன்னா ரொம்ப நல்ல பையன், அந்த பையனுக்கு அந்த டீச்சரை ரொம்ப பிடிக்கும், அவங்க பாடம் நடத்துகிற விதம், அவங்க ஏதோ ஒரு எரிச்சலில் சொல்லிடுறாங்க. ஒரு கணக்கு அப்படின்னா அதை பொறுமையாக சொல்லித்தரணும், எல்லா மாணவர்களுக்கும் ஒழுங்காக அது வரும் புரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஏன் இவ்வளோ பெருசாக சொல்கிறேன் அப்படின்னா, எனக்குன்னு வாட்சியே அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லப்பட்ட அந்த மாணவன் நான் தான் இப்போ உங்கள் முன்னால் உட்காந்து பேசிகிட்ருக்கேன். இதை குறிப்பிடுவதற்கு காரணம், வகுப்பில் ஆசிரியர்கள் ஒருவேளை நம்முடைய மாணவர்கள் தவறாக பதில் சொல்லுகிறார்கள், விடை எழுதுகிறார்கள் அப்படின்னா அவங்கள திட்டுறது, கடும் சொற்களால் பேசுவது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அது மாதிரி கடுமையான வார்த்தைகளால் பிள்ளைகள், அதுவும் தொடக்கப்பள் நிலையில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து பேசுவது ரொம்ப தப்பு. தவறு என்பது திருத்தப்பட வேண்டிய ஒன்று தானே தவிர, ஆசிரியர்களால் திருத்தப்பட வேண்டியவை தானே தவிர, அந்த பிள்ளை நினைத்து வருத்தப்பட வேண்டிய அளவிற்கு அதை செய்துவிடக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, வாழ்க்கை முழுக்க தவறுகளும் சரிகளும் கலந்தது தான் வாழ்க்கை. 100% அப்படியே பர்ஃபெக்டாக ஒரு லைஃப் வாழ்ந்தவர்கள்னு யாராவது ஒன்று உண்டா? ஆங்கிலத்தில் தான் சொல்லுவாங்க, எவ்ரி செயின்ட் ஹேஸ் எ பாஸ்ட், எவ்ரி ரோக் ஹேஸ் எ ஃபியூச்சர் அப்படின்னு. எந்த ஒரு அயோக்கியனுக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு, எந்த ஒரு உயர்ந்த ஞானிக்கும் மகானுக்கும் ஒரு கடந்த காலம் உண்டு அப்படின்னு. அப்போ இரண்டுமே கலந்தது தான் வாழ்க்கை. அப்படிங்கிறப்போ ஒரு டீச்சர் ஒரு பையனை பார்த்து அவனுக்கு பாடம் சரியாக வரல, கணக்கு சரியாக வரல, சரித்திரம் சரியாக வரலன்றதுக்காக அந்த மனம் நோகும்படி பேசுவது அப்படிங்கிறது சரியான அணுகுமுறை அல்ல. அவன் மனசில் பதிகிற மாதிரி நாம் சரியாக பாடம் சொல்லி தரலையோ அப்படின்னு தான் அந்த ஆசிரியர் தன்னை திருத்தி கொள்வது தான் சரியான அணுகுமுறை அப்படின்னு தான் இப்போ நவீன யுகத்தில் மிகச்சிறந்த ப்ரொஃபஷனல் அவுட்லுக்குன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி அறிவியல் பூர்வமாக பாடம் சொல்லி தருவதை பற்றிய சிந்தனையாளர்கள் பேசுகிறார்கள். நீங்கள் தவறுகளில் கூட மிகப்பெரிய நன்மைகள் நடந்திருக்கின்றன. அதனால் தவறுகள் எல்லாமே தவறு அப்படின்னு நினைப்பதே தவறு. எப்படி? தவறுகள் எல்லாமே தவறு என்று நினைப்பதே தவறு. ஒரு பெரிய அறிவியல் மேதைங்க, அவர் தன்னுடைய ஆய்வு கூடம், லெபார்டரி, அதை சரியாக பூட்டாமல் விடுமுறையில் போயிட்டார். ஒரு வாரம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கோடை விடுமுறை வருது, அது மாதிரி அவர் விடுமுறையில் போயிட்டார். ஒரு வாரம் கழித்து திரும்ப பார்த்தா அந்த ஆய்வுக்கூடத்தில் அந்த ஆய்வுக்குரிய அந்த அமிலங்கள், அந்த கருவிகள், உபகரணங்கள் இதெல்லாம் சரியாக அவர் வைக்காமல் போனதில் என்ன ஆகி போச்சு, அந்த சில அமிலங்கள் மேலே பூஞ்சக்காலம் அப்படியே பூத்து போச்சு. அடாடா, இந்த பூஞ்சை காளான் பூத்து போச்சே, அடாடா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த பூஞ்சை காளான்களையே வைத்து அவர்தான்
மிகப்பெரிய உயிர்கொல்லி நோயாக இருக்கின்ற சில நோய்களுக்கு பெனிசிலின் என்கிற மருந்தை கண்டுபிடித்தார். அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படின்ற ஆராய்ச்சி நிபுணர், அறிவியல் மேதை. இப்போ பாருங்க, சரியா பூட்டாமல் போனது தான் சரியான ஒரு மருந்தை கண்டுபிடிப்பதற்கே காரணமாக இருந்திருக்கிறது. நம்ம இன்னைக்கு இதயம் சரியாக துடிப்பதற்குன்னு ஒரு செயற்கை கருவியை உள்ளுக்குள்ளே வைக்கிறாங்களே, அதை ஜான் ஹாப்ஸ் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சார். எப்படி கண்டுபிடிச்சார் தெரியுங்களா? ஒரு தவறுதலான ஒரு கனெக்ஷன் ஒன்று கொடுத்துட்டார். இதய துடிப்பை அளக்கிற கருவி ஒன்று, அந்த இசிஜி மிஷின் இப்போ சொல்கிறோமே, அது மாதிரி ஒரு கருவியில் தப்பாக கனெக்ஷனை கொடுத்துட்டார். அடடா தப்பாய் போச்சே அப்படின்றப்போ அவருக்கு வேறு சில ரீடிங்ஸ்லாம் கிடைக்கிறப்போ அதை வைத்தே இதய துடிப்பை சரி செய்கிற பேஸ் மேக்கர்னு சொல்கிறோமே, அதை அவர் கண்டுபிடித்திருக்கிறார். நம்ம இன்றைக்கி சேஃப்டி மேட்ச் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சேஃப்டி மேட்சஸ் அப்படின்னு தீக்குச்சி. அப்போ அன்சேஃப்டி மேட்சஸ் அப்படின்னு ஒன்று உண்டா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. நெருப்பு எங்கே இருந்தாலும் ஆபத்தான ஒன்று தான் இல்லையா? எந்த இடத்துல இருந்தாலும். காட்டில் அங்கு ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, அக்னி குஞ்சொன்று கண்டேன் அப்படின்னு தான் பாரதி சொல்கிறான். சின்ன நெருப்புங்க, இது சின்னதுன்னு தான் கொண்டு போய் ஒரு பொந்தில் வச்ச மரத்தில் காடே பற்றி எரிஞ்சு சாம்பலாகி போச்சு. அப்புறம் தான் தெரியுது நெருப்பில் சின்னது பெருசுன்னு ஏதாவது ஒன்று உண்டா அப்படின்னு பாரதி கேட்குறானே. அது மாதிரி நெருப்பு எப்படி இருந்தாலும் ஆபத்தான ஒன்று தான். அப்போ அந்த நெருப்பையே பாதுகாப்பான வடிவத்தில் நம்மிடத்தில் அறிவியல் கொண்டு வந்து தந்திருக்கிறது. அதுதான் தீப்பெட்டி அப்படின்றது. அது பேரு தான் தீப்பெட்டி. அதுக்குள்ள தீயே பெட்டி பாம்பாக அடங்கி உள்ளே இருக்குது. அப்படி உரசினா அப்படின்னா அப்படியே நெருப்பு வருது. அதுவும் கட்டுப்பட்ட நிலையில் சின்னதாக, அதனால் விளக்கு ஏற்றலாம், அடுப்பு ஏற்றலாம். இப்போ பாருங்கள், இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? ரொம்ப கவனமாக இருந்தாலே நெருப்பு ஒரு சிக்கலை உருவாக்கக்கூடிய ஒன்று, சுட்டுடும் சரியாக கையாளலைன்னா. ஆனால் அதையே பத்திரமா பாதுகாப்பாக நமக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சார். அவர் பேர் ஹாக்கர் அப்படின்னு பேர். அவர் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா, தெரியாமல் ஒரு ஜெலட்டின் குச்சி ஒன்று அதை எடுத்து எதுலையோ அப்படி சுரண்டி இருக்கிறாரு, கப்புன்னு நெருப்பு வந்துருச்சு. அவர் நெருப்பு வரும்னு எதிரே பார்க்கல. இதையே சரியாக நாம் வைத்து பார்த்தோம் என்றால் அப்பொழுதுதான் நமக்கு மிகச்சிறந்த தீக்குச்சிகள் அதை வைத்து கண்டுபிடிக்க முடியும்னு கண்டுபிடிச்சார். அப்போ தவறுகளின் மூலமாக கூட சில சரியான விஷயங்களை, ஏன் சில சாதனைகளையே கூட உருவாக்க முடியும் என்பதை மனதிலே வைத்து கொள்ளுகிற பொழுது பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் திருத்தப்பட வேண்டியவர்களை தவிர வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு ஆசிரியர்கள் அவர்களை கையாண்டு விடக்கூடாது. கண்ணாடியெல்லாம் எழுதியிருப்பாங்க ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு. அதே மாதிரி தான் வகுப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுமே ஹேண்டில் வித் கேர் என்பதை சொல்லித்தருகிறவர்கள் கற்றுக்கொண்டால், கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் இவர்கள் சொல்லித்தருவதையெல்லாம் சரியாக கற்றுக்கொள்வார்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.